கடைசி நிமிஷத்தில் வந்து டேமேஜ் ஆகும் கேக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. 4 மணி நேரமாக வந்து இந்த டெரியை வந்து நான் க்ரீம்லேயே செஞ்சுருந்தேன். ஃபாண்டன்ட்டெல்லாம் பண்ணல. இப்படி மூடும்போது மூடி டேப் போட்டிருப்பேன் போல இருக்குது. கஸ்டமர் வந்து கையில் கேட்குறாங்க. அப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கட்டுமான்னு கேட்கும்போது நல்ல வேலை பார்த்தாங்க. தலை அப்படியே ஒட்டி அட்டையோடு வந்துருச்சு. இதை நான் எப்படி சரி பண்ணி 5 நிமிஷத்தில் கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இந்த க்ரீம் ஒர்க்கில் பண்ணும்போது. அழகாக இருந்தது குட்டி டெடி. பார்த்தா கூட சீட்டில் எப்படி ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபாக்ஸ் பால்ஸ்லாம் எங்கெங்கே போடணுமோ அங்கெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு இருந்தேன். மேகத்துக்குமே வந்து நான் க்ரீம்லேயே பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன். அவ்வளோ வந்து ட்ரைனிங் எடுத்து நான் வந்து 2-3 வாட்டி நான் பண்ணி அது ட்ரையல் பண்ணி பண்ணேன். பட் அந்த கடைசியில் வந்து அந்த அட்டை பாக்ஸ் மூடும்போது இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நான் வேறு ஏதாவது ஹைட் பாக்ஸு அந்த மாதிரி போட்டிருந்தேன்னா கூட இதை வந்து நான் காப்பாற்றிருக்க முடியும். அப்புறம் நீ எப்படிதாம்மா இதை வந்து சரி பண்ண சொல்லுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. சரி ஓகே, எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஃபாக்ஸ் பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கோல்டன் கலரு, அதுவே வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து தலைக்கு பதிலாக வச்சு கண்ணு மூக்கு வாங்கி வச்சு முடிச்சு கொடுத்துட்டேன். பாய்.